12 நாட்களாக ஈஷா ஆதியோகி வளாகத்தில் நடைபெற்று வந்த தமிழ் தெம்பு தமிழ்மண் திருவிழா நேற்று மாலையோடு நிறைவு பெற்றது. இத்திருவிழாவில் தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் 150க்கும் மேற்பட்ட கண்காட்சி, விற்பனை மற்றும் தமிழ் கலைஞர்களின் பயிற்சி பட்டறை அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன. இந்த 150 அரங்குகளில் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களில் குறிப்பாக தஞ்சாவூர் ஓவியம், கள்ளக்குறிச்சி மரச்சிற்பம், சுவாமிமலை ஐம்பொன் சிற்பம், மகாபலிபுரம் கற்சிற்பம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றது. மேலும் இத்திருவிழாவின் முக்கிய அம்சமாக தினமும் மாலையில் குச்சி ஆட்டம், பெரிய மேளம், கம்பத்து ஆட்டம், சிலம்பம், ஒயிலாட்டம், வள்ளி கும்மி, தேவராட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 12 நாட்கள் நடைபெற்ற இத்திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேரில் பங்கேற்று மகிழ்ந்தனர். கட்சி ஒருங்கிணைவு என்பது தனிநபர் எடுக்கும் முடிவு கிடையாது என்றும், அடிமட்ட தொண்டர்கள் வரை முடிவெடுக்கும் விஷயம் என்றும் இபிஎஸ்க்கு சசிகலா பதிலளித்துள்ளார். தஞ்சாவூரில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த வைத்தியலிங்கத்தை சந்தித்து நலம் விசாரித்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவை சுக்குநூறாக உடைக்கலாம் என நினைப்பது கடல் நீரை வாளியில் எடுத்து வெளியேற்றுவது போன்றதாகவும் எனவும், ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்ட அதிமுகவை அழிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். அதிமுக ஒருங்கிணைய வாய்ப்பில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்கு பதிலளித்த அவர், கட்சி ஒருங்கிணைவு தனிநபர் எடுக்கும் முடிவு கிடையாது எனவும், அடிமட்ட தொண்டர் வரை முடிவெடுக்கக்கூடிய விஷயம் எனவும் பதிலளித்தார். தமிழக எம்பிக்கள் குறித்து மத்திய அமைச்சர் கூறிய கருத்துக்கு திமுக எம்பிக்கள் முதலில் மத்திய அரசிடம் மோதும் போக்கை மாற்ற வேண்டும் எனவும், திமுகவின் செயல்பாடுகளுக்கு 2026 மக்கள் நிச்சயம் பதிலளிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். எங்களுடைய இயக்கம் தலைவர் ஆரம்பிச்சது, அது மக்களுக்காக ஆரம்பிச்சது. திமுக மாதிரி கிடையாது. நாங்க எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க. எங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான், நானும் அதே வழியில தான் இருக்கேன். அதனால நல்ல ஒரு ஆட்சியை 26ல நாங்க கொடுப்போம். அது மக்களாட்சியா இருக்கும். அதாவது வெளியில 4 பேர் நினைக்கலாம் இந்த அதிமுகவை சுக்குநூறா உடைச்சிடலான்னு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கடல்ல உள்ள தண்ணிய நான் ஒரு பக்கெட்டால எல்லாத்தையும் எடுத்து வெளில ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கு ஈக்குவலா இருக்கு. கிருஷ்ணகிரியில் திருமண நாளன்று தந்தை உயிரிழந்ததால் அவரது உடல் முன்னே மகன் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பெருப்போப்பனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் ஜவுளி வியாபாரி வரதராஜ். இவரது மகனான மணிஷிற்கும் பாகு பகுதியைச் சேர்ந்த காவ்யாவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்நிலையில் திருமணத்திற்கு முதல் நாளில் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் அந்நாளில் திடீரென வரதராஜ் உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் வரதராஜின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக அன்றைய தினமே திருமணத்தை நடத்தினர். உயிரிழந்த வரதராஜின் உடலுக்கு முன்னின்று மகன் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே பணம் கொடுத்து சிறுவர்களை கொத்தடிமைகளாக அழைத்து சென்று ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்திற்குட்பட்ட ராமாபுரம் பகுதியில் இயங்கி வரும் வாத்து பண்ணையில் 2 சிறுவர்கள் கொத்தடிமைகளாக பணியாற்றி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சம்பவ இடத்தில் 2 சிறுவர்களும் மீட்கப்பட்டனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தனது வாத்து பண்ணையில் பணிபுரிவதற்காக திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மணி என்பவரது மகன்களை 80,000 ரூபாய்க்கு கொத்தடிமைகளாக அழைத்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து கொத்தடிமை தடை சட்ட பிரிவின் கீழ் விஜயகுமாரை போலீசார் கைது செய்தனர். மேலும் சிறுவனின் பெற்றோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிறுவர்களை குழந்தைகள் காப்பகத்தில் போலீசார் ஒப்படைத்தனர்.
வடமாநிலம் எளிமையாக வெற்றி பெற தொகுதிகளை அதிகரிக்க பாஜக முயன்று வருவதாக அமைச்சர் ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக இளைஞரணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு தண்டனையாக தொகுதியை குறைத்தும், அதிக மக்கள் தொகை கொண்ட வட மாநிலங்களில் தொகுதியை அதிகரித்தும் தேர்தலில் எளிதாக வெற்றி பெறும் சூழ்ச்சியை மோடியும் அமித்ஷாவும் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மோடியை ஆட்சியில் அமர வைத்த சந்திரபாபு நாயுடுவே தமிழ்நாடு மாடல் ஆட்சி சிறப்பானது என பேசியிருப்பதாகவும், தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளில் படித்தவர்களே உலக நாடுகளில் முக்கிய பதவிகளை அலங்கரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.